வெல்கம் டு தி பிக் டாபிக் வித் உங்கள் ஏகே. இது யாரா இருக்கலாம், இந்த கண்டென்ட் பிக் டாப்பிக்காக இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் தளபதி ரசிகர்களுக்கும் தளபதி 69 எப்போ வரும் வெயிட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே இது ஒரு பெரிய டாபிக் தாங்க. ஆமாங்க, தளபதி 69 பற்றி தான் பேச போகிறோம். தளபதி 69 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். வினோத். ஆமாங்க, வினோத் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இதை யார் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவலாக எதிர்பார்த்துருந்தோம். எப்படி இருந்தாலும் விஜய் அண்ணாவுடைய பரிச்சயமான ஆள் யாருன்னா ஒருத்தராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த தருவாயில் KVN ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்ததுல KVN ப்ரொடக்ஷனுடைய பூர்வீகம் வந்து கர்நாடகா. சரி, ஓகேங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தாச்சு, யார் டைரக்ட் பண்ணோம் பார்த்தாச்சு, யார் நடிக்க போகிறாங்க. ஐயோ, அண்ணன் தாங்க, அண்ணன் நடிக்க போகிறாரு. இவ்வளோ தானே இருக்கு. எல்லாருக்குமே அடுத்ததுன்னா இசை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த டைமில் வேறு யாருங்க, நம்ம அனிருத் தான். உங்களுக்கே தெரியும் வினோத் எப்படியாப்பட்ட டைரக்டர், அவர் எப்படிலாம் படம் எடுத்திருக்காரு. அதை பற்றி சொன்னால் எனக்கு அவசியம், நம்மள அவ்வளோலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசை அனிருத் வந்து எப்படிலாம் இசை போட்டிருக்காரு, அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய தகுதியான ஆளெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அண்ணனுடைய நடிப்பு சொல்லியா தெரியணும், சும்மா அப்படியே பட்டையை கிளப்பிட மாட்டாரா. வினோத், அனிருத், விஜய் அண்ணா 3 பேர் காம்போ ஒரு பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அண்ணனுடைய ஃபேர்வெல் ரொம்ப சூப்பராக நடக்க போகுது. அதுக்கப்புறம் வாங்க நம்ம இந்த போஸ்டரை பார்த்தோம். தளபதி 69, இந்த 69 பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா அப்படின்னு கேட்குறீங்களா. 69 பார்த்தீங்கன்னா ஒரு கமா டைப்பில் போட்டிருக்காங்க. அண்ணனே சொல்லிட்டாரு, இதுதான் என்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் படம்னா முற்றுப்புள்ளி தாண்டா வைக்கணும், கமா வச்சு அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆமாங்க, அவர் வந்துட்டு சினிமா வாழ்க்கைக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுமே அடுத்தது என்ன வாழ்க்கைக்கு வராது சொல்லிட்டு. ஆமாங்க, அவர் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல, சினிமா வாழ்க்கையை முடிச்சுட்டு அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த கமா. ஓகேடா, கமாக்கெல்லாம் ஏதோ ஒரு ஐடியா சொல்றீங்க, ஓகே. ஆனா ஒரு இன்டர்வியூல வினோத் சார், இது வந்து ஒரு அரசியல் படமா இருக்காது, இது வந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கமர்ஷியல் படமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. போஸ்டர்லாம் பார்த்தா என்னமோ வெறித்தனமா இருக்குது, என்னென்னமோ போட்டிருக்கீங்க. அப்ப அவர் பொய் சொல்லிட்டாரா? அவர் பொய்லாம் சொல்லலை. இது ஒரு அரசியல் படம், எதனா ஒரு கருத்தை ஒரு மக்கள் கிட்ட முழுமையா போய் சேருது அப்படின்னா அது ஒரு அரசியல் படம் தானே. இது ஒரு பக்கா அரசியல் படம் தான். இதனுடைய வாக்கியத்தை பார்த்தீங்களா, இருளை போக்கும் வெளிச்சம், ஜனநாயக தீபம் ஏற்றுப்பவர் வருகிறார். அப்படின்னா என்ன? இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில தமிழ்நாடு இருட்டா இருக்கு, அண்ணனுடைய ஆட்சியில வெளிச்சம் போட்டுட்டு வருவாரு. அதுக்காக தாங்க இது. சரி, ஓகே, அதுன்னா அது கருப்பா இருந்துட்டு வெளிச்சமா மாறுது. இது ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க, அது அடுத்த வீடியோவில் சொல்றேன். பிளாக், நீலம், மஞ்சள், சிகப்பு, ஒரு டார்ச் லைட் பேரு, அதுல மஞ்சள் சிகப்பு இருக்கு. அது மட்டும் போதாதுங்க, அந்த ஒரு பச்சை கலரையும் உள்ள சேர்த்து விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. தளபதி 69 எப்போ ரிலீஸ் ஆக போகுது?
அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே கேள்வி இருக்கும். அவளா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருப்போம். தளபதி 69 ரிலீஸ் ஆக 1 இயர் ஆகுங்க. நம்ம வினோத் சாரே சொல்லிட்டாரு. என்னடா 1 இயரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. ஆமாங்க, வினோத் சார் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளராக இருந்து டைரக்ட் பண்ண உள்ள வந்துருக்காரு. அதனால அவர் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணணும், நிறைய விஷயங்களை உண்மையாக எடுப்பார். அப்புறம் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒரு தரமான ஃப்ரேமாக தான் இருக்கும். அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படின்னா கூட ஒரு 6-7 மாசத்துல முடிச்சிடணுமே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம விஜய் அண்ணா திரை உலகில் மட்டுமே இருந்தாருன்னா நீங்க சொன்ன மாரி அந்த 6-7 மாசத்துல முடிச்சிருக்கலாம். அவரு இப்பொழுது தளபதி விஜய். அது மட்டும் இல்லைங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் கூட. அதனால அரசியல் பயணங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவர் வந்துட்டு ஆக்டிங்கும் பார்க்கணும், அரசியலும் பார்க்கணும். இப்போ கூட மாநாடு நடத்துறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தாங்க இந்த 1 இயர் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் அண்ணனுடைய லாஸ்ட் படம் இந்த டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் டைட்டில் நம்ம டைப் பண்ணி அனுப்பணும். அண்ணனுடைய ஃபேர்வெல் டே இனிமேலுக்கு அண்ணனை வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, ஆனால் எல்லார் வீடுகளிலையும் பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். ஏன்னாக்கா அவர் நமக்காக வரப்போறாரு, நம்ம கூட வரப்போறாரு, நம்மளை வழி நடத்த வரப்போறாரு. அதனால நம்மளுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாதுங்க. ஏன்னாக்கா சாமி கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வரப்போகுது. அதனால யாருமே வந்துட்டு வருத்தப்படாம அவரை ஆரவாரம் பண்ணி நம்மளுடைய வீட்டுக்கு அழைத்தோம். நானும் உங்களை மாரி தாங்க தளபதி 69க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.